மோடி அவர்கள் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்து காங்கிரஸ் டிக்கெட்ல போட்டி போட்டாருன்னா தோத்து போடுவார் எங்க நின்றாலும். அந்த மாதிரி நிலைமை இருக்குது காங்கிரஸ் அப்படின்னாலே. நம்ம அவர் கரிஸ்மேட்டிக் லீடர். அவர் காங்கிரஸ் என்னைக்கும் கெஞ்சினது இல்லை. சிபிஐ விட்டு ரெய்டு விட்டு தான் சீட்டு வாங்குவாங்க. இப்ப ஆட்சி இல்லை, அதனால அவங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வச்சு தான் கட்சியில சேர்த்துக்கிறீங்களா? ரவுடியும் கட்சியில சேர்ந்துக்கிறீங்க. கட்சியில சேர்ந்த பிறகு ரவுடியானவங்களும் இருக்காங்க, எல்லாம் இருக்குது இல்ல. அப்புறம் நான் பாஜக ரவுடி போனோம்னா ஐயோ ரவுடி போறாங்க. உங்களுக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டா ரவுடி எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு? இதுல என்ன சார் பெருமை வேண்டி கிடக்கு ரவுடிய கட்சியில சேர்க்கறதுல? கேவலமாக தரம் தாழ்ந்து பேச முடியும் அப்படின்னா அதுக்கு லல்லு அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு சரியான உதாரணம். பாஜக இருந்தால் இந்த பக்கம் விசிக வராது, பாமக வரலாம். பாமக இருந்தால் விசிக வராது. அதே மாதிரி பாஜக இருந்தால் விசிக வருவதும் கஷ்டம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எதுக்கு ஊருக்கு முன்னாடி போயிட்டு பாமகவோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும்? அப்ப விசிகாவுக்கு கதவை அடைத்தாகி விட்டது, அதான அர்த்தம். இப்பதான் இமாம் அப்துல்லா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து அவரு சிங்கத்தை பார்க்க போனாருங்க. நீங்க ஏங்க கென்யால சிங்கம் இருக்குல்ல, அது என்னன்னு தெரியலங்க. திமுக வந்தாலே இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு சிக்கலாகி விடுகிறது. அதிமுக வைக்கின்ற பெரிய குற்றச்சாட்டு இதுதான். திமுக ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா வத்ரா இவங்க 3 பேரை தவிர மத்தெல்லாம் போய் பாஜகவோட அட்டாச் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியை கலைச்சிடலாங்கிறீங்க. ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜாம்பவான் அருண் அவர்கள். அவரோட தான் உரையாட போறோம். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் லோகேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அரசியல் களம் சூடு பிடிக்கு. தேதி வந்து நெருங்கிடுச்சு. நிறைய கட்சி கூட்டணிகள்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸுமே பாஜக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ரேஸை வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ரேஸ் எப்படி பாக்குறீங்க? அதாவது ரேஸில் ஒரு குதிரை மட்டும் ஓடனா எப்படிங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்ற குதிரையெல்லாம் இன்னும் அந்த லாயத்தை விட்டு வெளில வரவே காணும். அவங்க பாட்டுக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்க இன்னும் யாருக்கு எத்தனை சீட்டுன்னே முடிவு பண்ணலை. முதல்ல கூட்டணி எங்கெங்கே இருக்குன்னே டிசைட் பண்ணலை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டு அந்த கூட்டணி ஒத்துமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் எத்தனை சீட்டு அப்படின்றதே காங்கிரஸோட திமுகவுக்கு முடிவாகவில்லை, விசிகாவும் முடிவாகவில்லை. இன்றைக்கி ஏதோ பேசுகிறாங்க போல இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் அது என்ன கூட்டணின்னே தெரியல. மகாராஷ்டிராவில் என்ன கூட்டணின்னு தெரியல. கேரளாவில் கேட்கவே வேணாம், அங்கே கூட்டணியே கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரே கூட்டணி. இங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர்த்து சண்டை போடுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொல்லிப்பாங்க. இவ்வளோ காமெடி எல்லாம் பண்ணிங்கன்னு நீங்கள் சூடு பிடிச்சிருக்கு ரேஸுன்னு சொல்கிறீங்க. ஒரு குதிரை மட்டும்தான் இப்போ வந்து அங்கே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. மற்ற குதிரையெல்லாம் எங்கன்னே தெரியல. இல்லை, இந்த ஓட ஆரம்பித்த குதிரையோட கூட்டணியிலே நிறைய பேர் வரவே இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல் எடுத்துட்டாலே இன்னும் பாஜகவோட கூட்டணி அப்படின்றது இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. யார் யாரெல்லாம் வரப்போறாங்க. இன்னும் பாமகவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல, தேமுதிகவோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல. அதிமுகவும் அவங்கள இன்வைட் பண்றாங்க. நீங்க சொன்னீங்க விசிகா வந்து அதிமுகவோட வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு. இன்னமும் இருக்கா? ஏன்னா அவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு 2 சீட்டு வந்து கண்டிப்பா நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவர்கள். அதாவதுங்க பாஜக பக்கம் எந்த கட்சியும் வரல அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் சில பேர் கூட இதை ஒரு விமர்சனமா குறையா கூட சொல்றாங்க. பட் எதுக்கு வரணும்னு நான் கேட்குறேன். பாஜக நாங்க தனியா நின்று சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு கூட்டணி? அடுத்தது இங்க அதிமுக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தமிழகத்திலேயே பெரிய கட்சி, அவங்களுக்கு வந்து கூட்டணியே தேவையில்லை, கூட்டணி இல்லாமல் ஜெயிச்ச கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு தான் கூட்டணி பலம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நேத்திக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுடைய பேச்சை கவனிங்க. இதில் நீங்கள் சொன்னீங்க விசிகா மட்டும் இல்லை, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா விசிகா, காங்கிரஸ், ஒரு கம்யூனிஸ்ட் 3 பேரும் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன அப்படின்னு நான் சொன்னேன். இன்னுமா இருக்கா? அதாவதுங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னும் போது வழக்கமாக நெவர் நாக்ஸ் ட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவைக்கு மேலே தட்டாது. ஆனால் 3 தடவை 4 தடவை தட்டியும் நான் கதவை திறக்க மாட்டேன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ விசிகா பாருங்க, ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, பாஜக கூட்டணியை விட்டு வெளில வந்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குங்க அடுத்த கூட்டணிக்கு அடுத்த கட்சிக்கு இவர் என்னத்துக்கு அட்வைஸ் சொல்லணும்? அப்போவாது இவங்க புரிஞ்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மதுவை எதிர்த்து போராடினால் இணைந்து போராட தயார் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே ஒருத்தர் எப்படிங்க வெளிப்படையாக சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் இப்போவும் தெரியுது கூட்டணியில் வந்து குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னு கூட சொல்லலாம். இவங்க முதல்ல 4 அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் 3ஆவது வேணும் எங்கள் சின்னத்தில் தான் அப்படின்னாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே நீங்கள் போட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னைக்கு மதிமுகவோட நிலைமை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும். சரியா? ஆமாம்.
அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சிக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும்னு எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. அப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அதிமுக என்ன பண்ணிட்டாங்க, முதல்லயே அண்ணன் சி வி சண்முகத்தை அனுப்பிச்சு ஐயா கிட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த தரப்பில் சொல்லிட்டாங்க, முதல் தடவை போனப்போ இல்லை இது ஒரு தனிப்பட்ட முறை சந்திப்பு, அரசியல் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒரு தடவை போனார்னு நினைக்கிறேன் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள். இது புலி ஆடு புல்லு கட்டு மாதிரிங்க, மூணுத்தையும் ஒன்றா வைக்க முடியாதுங்க. அதாவது பாஜக இருந்தால் இந்த பக்கம் விசிகா வராது, பாமக வரலாம். பாமக இருந்தால் விசிகா வராது. அதே மாதிரி பாஜக இருந்தால் விசிகா வருவதும் கஷ்டம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எதுக்கு ஊருக்கு முன்னாடி போயிட்டு பாமகவோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும்? அப்ப விசிகாவுக்கு கதவை அடைத்தாகி விட்டது, அதான அர்த்தம்? இல்ல அந்த பக்கம் கூட்டணி சீல் ஆயிடுச்சுன்றது தானே அர்த்தம். அப்போ எந்த பக்கம்? திமுக பக்கம் இணக்கமா இருக்காங்க. இல்லையே இவங்க பாமகவோட பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிக்காம இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா விசிகாவை இந்த பக்கம் இழுத்திருக்கலாம். இதுல 2 அட்வான்டேஜ் இருக்குங்க. சரி, பாமக வந்தா அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகுதிகளில் வாக்கு வங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விசிகாவை நீங்க இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய நெரேட்டிவை சேஞ்ச் பண்ணும். அந்த பக்கம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அதனால தான் இந்த பக்கம் வராங்க, அதிமுக தான் வின்னிங் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? அதனால தான் நேற்றுக்கு திரும்ப அவர்களுடைய பேட்டி பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே கூட்டணி, திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளை இந்த பக்கம் கொண்டு வரணுன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவங்க ஹார்ஸ்ன்னு சொல்றீங்க. நம்ம நிறைய கருத்து கணிப்பெல்லாம் பாக்குறோம், திமுக தான் வின்னிங் ஹார்ஸா இருக்கீங்க. நம்ம எதை வச்சு அதிமுக வின்னிங் ஹார்ஸா இருப்பாங்க? அதுதான். அப்போ அந்த பக்கம் இருக்கிற கட்சிகள் இந்த பக்கம் வந்தால் ஜனங்க என்ன நினைப்பாங்க? யாராவது ஜெயிக்கிற கூட்டணியை விட்டு தோக்கிற கூட்டணிக்கு போவாங்களா? அப்போ அந்த இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த இம்ப்ரெஷன், அதை பிரேக் பண்றதுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அடுத்தது காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல 21 சீட்டு அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை எவ்வளோ சீட்டுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இன்னமும் முடிவாகவில்லை. இதில் செல்வ பெருந்தகை வேற நாங்கள் யார்கிட்டையும் போய் கெஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட், காங்கிரஸ் என்னைக்கும் கெஞ்சினது இல்லை. சிபிஐ விட்டு ரெய்டு விட்டு தான் சீட்டு வாங்குவாங்க. இப்போ ஆட்சி இல்லை, அதனால அவங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாங்க எங்கள் பக்கம் வாங்க எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு வைகை செல்வன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னார், திமுக கூட்டணியில் உங்களுக்கு ஏற்பட்ட கசப்புக்கு எங்களிடம் மருந்து இருக்கின்றது அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னார், தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது. அப்ப காங்கிரஸ் தேசிய கட்சி தானே, பாஜக மனசுல வச்சு சொல்லியிருப்பாரு தேசிய கட்சிகளுடன். அப்ப வெறும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லலாம்ல. கம்யூனிஸ்ட் கூட ஒரு தேசிய கட்சி தானே. அட ஏங்க நீங்க வேற காமெடி மேல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காங்கிரஸே தேசிய கட்சியான்னு சந்தேகமா இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்ப வைகை செல்வன் சமீபத்தில் பேசினார்ல எங்க கிட்ட மருந்து இருக்குன்னு, எடப்பாடியார் அவர்கள் தான் நினைக்கிறேன் என்ன பேசியிருக்காரு, காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் பாஜக இரண்டும் துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பக்கத்துல இருந்து கட்சிகள் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு கதவை சாத்தி வைக்கிற மாதிரில இருக்குது. இப்ப யாருக்கு தான் அதிமுக கதவை திறக்கிறாங்க? பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும். ஏங்க தேமுதிகவுக்கு கதவை திறந்து என்ன திறக்காட்டி என்ன, அவங்களுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குது அவங்களால? இல்ல சார், இப்ப இந்த அனுதாப அலை அப்படிங்கிறது எப்பயுமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வருது இல்லையா? அவங்களுக்கும் ஒரு கணிசமான ஓட்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? தேமுதிகவுக்கு கணிசமான ஓட்டுனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். கேப்டன் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுடைய வாக்கு வங்கின்றது ஒண்ணு இல்லாம போயிடுச்சுங்க. அப்படி பார்க்க போனா தேமுதிக இன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்தா அப்ப எதிர்த்தரப்புல இருந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா, தேமுதிகவை உடைச்சி ஒண்ணு இல்லாம ஆக்கினதே அதிமுக, இவங்க பாருங்க இத்தனை சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஓப்பனா தானே சொல்றாங்க, எங்களுக்கு இத்தனை சீட்டு இதெல்லாம் பண்ணா நாங்க வரோன்றது. எப்படி உங்க கட்சியை உடைச்சி ஒண்ணு இல்லாம ஆக்கி அவமானப்படுத்தவங்களோட சீட்டு கொடுத்தா போயிட்டு நாங்க கூட்டணி வச்சுப்போம் அப்படின்றது அப்படிதானே சார். அடுத்து நீங்க சொல்லலாம் அரசியல்னு, அது உங்களுடைய முட்டு கொடுக்கிற வேலை. ஆனா நீங்க சொன்னீங்களா அனுதாப அலை அப்படின்னு, சொல்ல போனா இன்றைக்கு அந்த தேமுதிக அந்த வாங்கின 1/2% ஓட்டு அப்படின்றது கேப்டன் அவர்கள் மீது ஒரு அபிமானம் வைத்திருக்கின்றவர்கள் அந்த ஓட்டு தான் அது. சரியா? அப்போ இந்த தரப்புலேருந்து இப்படி ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க பாருங்க. எதிர்கட்சி தலைவராக வந்தாரு, ஆனா ஒன்றும் இல்லாம ஆக்கினாங்க கட்சியை, அப்படியே எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒட்டுக்கா இழுத்துக்கினாங்க. அடுத்தது மக்கள் நல கூட்டணியில் போயிட்டு ஒன்றும் இல்லாம போயிட்டாரு, அந்த கட்சியோட போயிட்டு கூட்டணி வச்சுக்கிறாங்கோ. கேப்டனுக்கே அவருடைய கொள்கைக்கு மாறாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சா அப்ப நிஜமாவே கேப்டன் மீது அபிமானம் வச்சிருக்கவங்களா யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அந்த 1/2% இது சுருங்கி 1/4% கூட போயிடும். அவங்க என்ன சொன்னாங்க, 14+1. ஏங்க
இது கொஞ்சம் ஓவரா தெரியல, கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓவர் இது. இல்லை எடப்பாடியிட்ட போனா அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இல்லையா அவங்களுக்கு? மானிமால போய் சேர்ந்தா இன்னும் 20 சீட்டு கூட கொடுப்பாங்க. அவங்க போன தடவை அப்படித்தானே பண்ணாங்க சட்டமன்ற தேர்தலில். எல்லாருக்கிட்டையும் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணி கட்சியில் அமமுகவில் இந்தாங்க இவ்வளோ எடுத்துக்கோங்கன்னு உடனே ஆடி போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஓட்டு எவ்வளோ வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் தேமுதிகவை சேர்த்துக்கினா எங்கள் கூட்டணியில் அதை பாருங்கள் இன்னொரு கட்சி அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர ஓட்டெல்லாம் ஒன்றும் சேராது. அடுத்தது பாமக. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பாமக வந்து பாஜக அதிமுக 2 கூட்டணிகளையும் அவங்க வந்து ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அந்த பக்கம் விசிகாவுடன் திமுக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அப்போது பாமகவுக்கு வேற வழியே கிடையாது. இந்த 2 கட்சிகளில் ஒன்று தான். அப்போ அவங்களுடைய அந்த பார்கெனிங் பவர் அப்படின்றது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இல்லை இந்த 2 கட்சிக்கிட்டையும் ஒரு பவர் இருக்கும் இல்லை அவங்களுக்கு பார்கெனிங்க்கு? எனக்கு என்னவோ பாஜக வந்து பாமகவை அந்த அளவுக்கு அவங்க டிமாண்டெல்லாம் ஏற்றுன்னு இத்தனை சீட்டு அவங்க கேட்குற சீட்டெல்லாம் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ரைட்டு, நீங்க அதிமுகவோட போறதுன்னா வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அத வந்து கண்டிப்பா பாஜக கன்சாலிடேட் பண்ணனும் தானே நினைப்பாங்க. அத பாருங்க, இன்றைக்கு இருக்கிற சூழல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக ஆன் இட்ஸ் ஓன் ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டா தெரியலையா? ஓவர் கான்ஃபிடென்ட்னு கிடையாதுங்க. நான் தான் சொல்றேன் இல்லையா, இது எலிமினேட்டர் மேட்ச். இதுல இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்கு. இது நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. பாமக எந்த கூட்டணிக்கு போகுதோ அவங்க ஒரு 5% ஓட்டு எடுத்துட்டு வராங்கன்னா, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அதை விட அதிகமாகவோ மைனஸ் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிஸ்கையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, பாமகவை நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கினீங்கன்னா அவங்களால சவுத் சைடில் எந்த விதமான அடிஷனும் கொடுக்க முடியாது உங்களுக்கு. அவங்க கேட்குற சீட்டெல்லாம் அது 7 சீட்டோ 10 சீட்டோ எல்லாமே அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் கேட்பாங்க. அப்போது அவங்களுடைய சப்போர்ட்னால அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு போகிறதுனால கூட்டணி கட்சிக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? இல்லை, அங்கே ஒரு அந்த வடக்கு அவங்க கேட்கும் பொழுது அங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும், அங்கே அவங்களுக்கான ஓட்டு கிடைக்கும். பாமகவுக்கு தான் கிடைக்கும். கூட்டணி கட்சிக்கு அதனால என்ன லாபம்? அவங்க கேண்டிடேட் போட்டா கூட அங்க வின்னிங் சான்சஸ் இருக்கும்ல. அதுதான் நான் சொல்றேன், அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க எடுத்துக்க போறாங்க. 7 சீட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாருமே அப்படிதானே சார் பண்ணுவாங்க. இப்ப பாஜக எங்க களம் காண்டி அவங்க வெற்றி பெற முடியுமோ அங்கதானே அவங்களும் கேட்பாங்க. பாஜக இப்ப வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஃபோர்ஸா வளர்ந்துட்டு இருக்கு. முன்ன சொல்ற மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு பக்கம், கோயம்புத்தூர்ல ஒரு பக்கம் அப்படின்னு கிடையாது. தமிழகம் முழுக்க வந்து ஒரு எழுச்சி வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதிமுக திமுக அந்த 2 கட்சிகளுமே அந்த மாதிரி தான் தமிழகம் முழுக்க செல்வாக்கு இருக்கின்ற கட்சிகள். ஆனால் எங்களுக்கு எங்கே செல்வாக்கு இருக்கோ அந்த இடத்துல தொகுதியெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல அது நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் பாமகக்கு ஒரு 3-4 அப்படின்றது தான் வந்து ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் அதை அவங்க ஒத்துப்பாங்களா? ஆமாம், ரைட்டா? ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக பாமக வரணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தீவிரமாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவென்ச்சுவலி அதிமுகவுடன் பாமக கூட்டு சேரலாம். பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடப்பாடியார் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பக்கத்துலேருந்து விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் அவங்கள இந்த பக்கம் கொண்டு வந்திருந்தாருன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கும். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. அதான் நடக்க போகுது. இதை பாருங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லணுமா வெளிப்படையா? திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்காரு, இங்கேயும் இருந்தார் அங்கேயும் இருந்தார், இப்போ இங்கே இருக்கார். அவருக்கே வந்து சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, காங்கிரஸில் ஏகப்பட்ட குழப்பம். அவர் மூலமாக காங்கிரஸில் வந்து இவங்க வந்து பேசக்கூடாதா? இங்கே வந்து நாங்கள் கதவை திறந்து வைத்துக்கிறோம், வாங்க வாங்க உங்களுக்கு மரியாதையான இடங்கள் கொடுப்போம், நாங்கள் வந்து உங்களை வந்து கௌரவமாக நடத்துவோம், நாங்கள் கசப்புக்கு மருந்து இருக்குது அப்படின்னு இங்கேயே சொல்லியிருந்தா போதாது, வேலை நடக்கணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இன்னும் 1-2 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கூட்டணி வந்து அமைப்போது. ஏன்னா நம்ம நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இது தெரிஞ்சிடும். இல்லை, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து வெளியில் போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதிமுகவில் வந்து கதவை இழுத்து சாத்திட்டாங்க. அப்படிதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வந்து வேற வழி இல்லை. அதிமுக அண்ட் பாஜக இவங்களுடைய கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும் நமக்கு. அதாவது தேமுதிக பாமக 2 பேரும் அநேகமாக அதிமுகவுடன் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சார். சரி, இப்போ இந்த உதயநிதி அவர்களோட பேச்சுக்கு உச்சநீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சனாதன தர்மத்தை பற்றி பேசி நேஷ்னலாக ரொம்ப பரவலாக பேசப்பட்ட விவகாரத்தில். ஸோ இதை பற்றி உங்கள் பார்வை எப்படி இருக்குது? சனாதன தர்மம் அப்படின்றதுனால நானும் அதுலேருந்தே ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
மகாபாரதத்திலேருந்து ஒரு விஷயம் ஏதோ இந்த உபன்யாசங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். துரியோதனன் என்ன பண்ணுறாராம், போர்லாம் முடிந்த பிறகு எங்கேயோ ஒருத்தர் ஒழிஞ்சு நின்றுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்த உடனே ஒவ்வொன்றா சொல்லி இதெல்லாம் நீங்கள் செஞ்சது நியாயமா, இதெல்லாம் தப்பு இல்லையா, இதெல்லாம் அதர்மம் இல்லையா அப்படின்னு ஏதோ கேட்டதாகவும், அதுக்கு வந்து நீ தர்மத்தை என்னைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்கியா, அப்புறம் இன்னைக்கு மட்டும் வந்து தர்மத்தை கோட் பண்ணுறிய அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாகவும் ஏதோ காதில் விழுந்த செய்திங்க. கோர்ட்டில் அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 19(1) and 25 இதெல்லாம் வந்து நீங்கள் வயலேட் பண்ணிட்டு நவ் இந்த ஆர்டிகல் 32 கீழே நீங்கள் சேஃப்கார்டு எதிர்பார்க்குறீங்க. அடுத்தது யாரோ ஒரு சாதாரண மனுஷன் பேசியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் ஒரு மந்திரி, இதனுடைய ரெப்பகஷன் என்னன்னு தெரிய வேண்டாமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் அங்கங்கெல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரே இதுவாக பண்ணணும் அப்படின்னு. அதில் நிறைய பேர் பொதுவாக முன்வைக்கிற ஆர்குமெண்ட் தான், அது அவங்களுக்கு அப்படி பண்ணாங்களே, இவங்களுக்கு அப்படி பண்ணாங்களே அப்படின்னு. பட் எல்லா நேரங்களிலும் அதை நீங்கள் பிரசிடென்ட்ஸாக நீங்கள் சொல்லலாமே தவிர அதை கோட் பண்ணி அந்த மாதிரி அப்படின்னு கேட்கறது எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியலைங்க. ஒன்றும் இல்லை, நீங்களே ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிடிக்கிறாரு, ஏமா போடல அப்படின்னா வெளியே திரும்பி பார்த்துட்டு இது பாருங்க, இது அவன் போடல இவன் போடலன்னா அவங்க இன்னொரு நாள் மாட்டுவாங்க. நீங்கள் போட்டிங்களா இல்லையா, பணத்தை கட்டுங்க அப்படின்றாங்க இல்லையா. ஸோ வெறும் பிரசிடென்ட்ஸ் அப்படின்றதோட நிறுத்தியிருக்கணும். நுபுர் சர்மா வந்து பேசினது இதை விட வந்து அதிகமானது அப்படின்றதெல்லாம் சொல்கிறது சரி, ரைட்டு. அவர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் சீனியர் லாயர், அவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நாம் ஒன்றும் புதுசாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இது ஒரு குரூஷியல் நேரத்தில் இந்த கேஸ் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது மறுபடியும் பாஜக இதை கையில் எடுத்து நார்த்து ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஏற்கனவே வந்து நான் பேசினதை திரித்து இது மாதிரி வெளியிட்டார்கள், அதனால் வந்து அந்த 3 மாநிலங்களில் தோல்வி அப்படின்னு ஒரு பேச்சு வந்ததுங்க. இப்போவும் காங்கிரஸ் நினைச்சா இதையே ஒரு காரணமாக வச்சு கூட நாங்கள் அதிமுக பக்கம் போயிடுறோம், அவங்க எங்களுக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல எக்ஸ்கியூஸாக இருக்கும் அவங்களுக்கு. பாருங்கள், இவங்களோட சேர்ந்ததுனால தான் நாங்கள் அங்கே தோத்தோம், இப்போ நார்த்தில் மறுபடியும் தோக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு. நாங்கள் புள்ளி கூட்டணியில் ஒன்றா இருக்கவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து போட்டியிடுறாங்க போடுறாங்க அப்படின்னும் போது அப்போ வெளியில் இருக்கவங்களோட கூட்டணியாக இருக்கிறது அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்னைக்கோ பேசினது எந்த நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்களா? அந்த விவகாரம் மட்டும் இல்ல, சனாதன தர்மம் மட்டும் இல்ல, இப்போ ஜாஃபர் சாதிக்கோடைய விவகாரம், இந்த ட்ரக்ஸ் பத்தி, ட்ரக் டிராஃபிக்கிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டுல, முந்திட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுல MP MM அப்துல்லா அவர்கள் வந்து அவருக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கு, இவரோட சேர்ந்து கென்யா வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து திமுக மேல வந்து பல குற்றச்சாட்டுகள், பல பிரச்சனைகள் வந்து அவங்க நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஏங்க, கென்யாவுக்கு போனாருன்னா அங்கே சிங்கத்தை பார்க்க போயிருக்கலாம். நீங்க உடனே இதோட டிராஃபிக்கிங்க்கு ஒரு பிரெயினா இருக்க ஒருத்தரோட இவர் டிராவல் பண்ணிருக்காரு, அது எனக்கு எப்படி தெரியும்? அவர் ஏதோ வந்து சஃபாரி கூட்டு போனார்னு நினைச்சேன், நான் போனேன் அப்படின்னு. அது விசாரணையில விசாரிக்க தானே கூப்பிட்டுருக்காங்க. கரெக்ட். அதாவது இந்த விஷயம் வெளில வந்த உடனேயே நான் டெய்லி பஞ்சில் ஒன்று பேசியிருந்தேன். 3 வருஷத்துல ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய எம்பையரை கட்டமைக்கிறது அப்படின்றது சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம சினிமாலெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், புதுசாக போனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் சில படத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போது இது வந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடமாக 45 தடவை, அதுக்கப்புறம் 2000 கோடி ரூபாய்க்கு இப்படியே போட்டுன்னு இருக்கும்போது தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். 3 வருஷத்தில் எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க முடியும்? இது என்னால் நம்ப முடியல. அடுத்தது இவர் வந்து சினிமாலாம் தயாரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போது என்ன மாதிரி ஒருத்தன் ஆஹா யாராவது மாட்ட மாட்டாங்களா ப்ரொடியூசரு அப்படின்னு காத்துட்டு இருக்கேன்னா, இப்போ நீங்கள் வந்து எப்பா நான் ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ கதை வச்சிருக்கியா அப்படின்னா கபால்னு அந்த சான்ஸை நான் எடுத்துப்பேன். உங்களுக்கு வந்து அந்த படத்தை முழுசா முடிக்க முடியுமா, அதுக்கு தகுதி இருக்கா, சுத்தியே இருக்கு அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன். ரைட்டுங்களா? ஆஹா யாரோ சிக்கிட்டாங்க அப்படின்னு அது படம் பாதியில் நின்றுருக்குமா அதை பற்றிலாம் நான் கவலைப்படாமல் இறங்கிடுவேங்க. ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் அப்படின்னும் போது ஒருத்தர் படம் எடுக்கிறேன்னு வந்தாருன்னா இவரால் படத்தை முழுசாக முடிக்க முடியுமா, நம்ம பட்ஜெட்டு தாங்குமா அவருக்கு, இப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். கரெக்டாக? அப்போது இவர் வந்து இதற்கு முன்னாடி எப்படி இருந்தார்? நான் கேட்ட கேள்வி என்னன்னா, படம் எடுக்கிறார் அப்படின்னா இவர் ஆரம்பத்திலேருந்தே பணக்காரரா
எப்போ இவர் படம் எடுக்கிற அளவுக்கு பணக்காரர் ஆனார், என்ன தொழில் பண்ணியிருந்தார், இந்த கேள்விகள்லாம் யாருக்கும் வந்திருக்காதா? அதாவது கட்சியில் சேர்க்குறீங்க, ஒரு போஸ்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் கேட்பாங்க, என்னப்பா ஒருவேளை இவர் வேற கட்சியிலேருந்து வந்திருக்காரா இல்லை என்ன? அதுவும் இப்போ இந்த ஸ்லீப்பர் செல்லு அப்படின்றதெல்லாம் நிறைய புழக்கத்தில் இருக்கும்போது நிச்சயமாக இந்த கேள்வி வரும். அப்போ இவர் என்ன தொழில் பண்ணுறாரு, என்ன ஏது, நான் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இப்போல்லாம் அந்த சோசியல் மீடியாவில் 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க இதையெல்லாம் நோண்டி எடுத்து போட்டுனுக்கிறாங்க. இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் கைது செய்யப்பட்டவர் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருங்க. அப்போ இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிஞ்சு வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணாங்க, இதுதான் கேள்வி. எந்த ஒரு கட்சியிலையும் வந்து ஒருத்தரை சேர்த்துக்கணும். அவரு சினிமா வட்டாரத்துல ரொம்ப நன்கு அறியப்பட்ட ஒரு நபரா இருந்திருக்காரு. ஃபைனான்சியராகவும் இருந்ததுனால தான் அதுதாங்க நான் கேட்குறேன். அப்போ அந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு யோசிக்க வேணாமா? ஒரு டைரக்டரோ இல்லை வந்து ஒரு கதாசிரியரோ அவரை கூப்பிட்டு ஒருத்தர் நான் படம் எடுக்கிறேன்னு சொன்னால் இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு தான் யோசிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஏதோ சான்ஸுக்காக அலைஞ்சிட்டு இருக்க புது ஆள் வேணா யார் வந்தாலும் கப்புன்னு பிடிச்சிக்கலாங்க. மற்றபடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கவங்க நிச்சயமாக யோசிப்பாங்க. ஏன்னா நீங்களே ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து படம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மூடி நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா படம் பாதியில் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னால் நின்றுதுன்றது சினி ஃபீல்டில் தெரியாது. லோகேஸ்வரி படம் எடுத்தாங்க பாதியிலே நின்று போச்சு அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு தான் அது வந்து இமேஜ் டேமேஜ் ஆகும் இல்லையா? ஸோ இதெல்லாம் யோசிச்சு இருக்கணும். எப்படி வந்து யாருமே யோசிக்காமல் விட்டாங்க? இந்த கேள்வி யாருமே கேட்கலையா இல்லை தெரிஞ்சு கண்டுக்காமல் இருந்தாங்களா? இதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். அதுக்கு தான் சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அந்த விஷயத்தை எடுத்து போட்டிருக்காரு. அப்போ அது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிஞ்சும் வந்து அவருக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதுதான் நான் சொல்கிறது. ஒரு கட்சியில் ஒருத்தர் வந்து சேர்றாரு அப்படின்னா, அப்பா நீ வந்து கடைசியாக படித்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வா, போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கி வா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. யாராக இருந்தாலும் கட்சியில் வரத்தான் செய்வாங்க. பட் நம்ம கட்சிக்கு வந்த பிறகு அவங்க எப்படி இருக்காங்க? ஏன்னா கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இப்ப அந்த கட்சியில இருந்து இது மாதிரி நடந்ததுனால தானே உடனே அவரை வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்க தமிழகத்துல கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கும் குற்றச்சாட்டு பாருங்க, யார் யாரோ வந்து சேர்றாங்க, பாஜக எப்படி இருந்த கட்சி இப்போ வந்து ரவுடி அவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க அப்படின்னா, ஏன் மற்ற கட்சியிலலாம் ரவுடியே இல்லையா? எல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வச்சு தான் கட்சியில் சேர்த்துனுக்கிறீங்களா? ரவுடியும் கட்சியில் சேர்ந்துக்கிறீங்க, கட்சியில் சேர்ந்த பிறகு ரவுடி ஆனவங்களும் இருக்காங்க, எல்லாம் இருக்குது இல்லை? அப்புறம் நான் பாஜகவில் ரவுடி போனோம்னா ஐயோ ரவுடி போகிறாங்க. இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டா ரவுடி எல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு? இதுல என்ன சார் பெருமை வேண்டி கிடக்கு ரவுடிய கட்சியில சேர்க்கறதுல? அது எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கட்சியில சேரதாங்க செய்வாங்க. அது ஜனநாயக நாடுங்க. கட்சியில சேர்ந்த பிறகு அவங்க ஒழுங்காகிறாங்களா, இதுதான் முக்கியம். இதுதான் நான் சொல்லுவேன். ரைட்டுங்களா? ஸோ அதையாவது என்ஷூர் பண்ணியிருக்கணும். ரைட்டு, இவருடைய பாஸ்ட் தெரிந்திருந்தாலும் அதுக்கப்புறம் இவர் ஒழுங்கா இருக்காரா அப்படின்னாது பார்த்துருக்கலாம். சரி, ஒரு இவ்வளோ பெரிய கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்க கட்சி, எல்லாரையுமா சார் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் பதவியில் இருக்கவர்களையாவது வாட்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு செய்தி வந்திருக்கு, அவருடைய சகோதரர் விசிகால இருந்தாராம், அவரையும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்களாம், கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தினார் அப்படின்னு. அப்போ என்சிபி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளில் ஏதோ உண்மை இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இவங்களே வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இந்த விசாரணை வளையத்துக்குள்ள இன்னும் எத்தனை பேர் வர போறாங்க? இப்பதான் எம்எம் அப்துல்லா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து அவரு சிங்கத்தை பார்க்க போனாருங்க. நீங்க கென்யால சிங்கம் இருக்குல்ல, இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க இல்ல? அப்ப இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டும் பொழுது எல்லா கோணத்திலயும் தானே விசாரிப்பாங்க. நிச்சயமா விசாரிப்பாங்க. இவரு மட்டும் இல்லாம இன்னும் திமுகல எத்தனை பேர் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படி நிச்சயமா விசாரிப்பாங்க. அதுவும் அவர் எம்பியா இருக்கும் போது போயிருந்தார் அப்படின்னா அவருக்குன்னு சில சலுகைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாமும் வந்து ஸ்க்ரூட்டினியில வரத்தான் செய்யும். தேர்தல் நேரத்தில் அகைன் இது வந்து சனாதன தர்மம் மாதிரி இது தேவையில்லாத இன்னொரு விஷயம். இன்னைக்குமே அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க, மோடிஜி அவர்களுடைய பீரியட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 12 லட்சம் கோடி அளவுக்கான போதைப் பொருட்களை வந்து தடுத்திருக்கோம் நாங்க. அங்கொன்னு இங்கொன்னு இந்த மாதிரி நடக்குது, அதுலயும் தமிழகத்துல இவ்வளவு அதிகமா நடக்குது. அதாவது மோடி கவர்மெண்ட் வந்து இதுல ரொம்ப கான்சியஸா இருக்கும், யாரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நீங்க கூட பாத்தீங்கன்னா சில பேர் குஜராத் போர்ட்ல அவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க கண்டுபிடிக்காம இருந்திருக்கு. அதான வித்தியாசம். அதாவதுங்க, நீங்க இந்த மது அப்படின்றது கூட வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அப்படியே கிட்ட வந்த உடனே நாரும், நாடா தண்ணி வச்சுட்டு வந்துக்கிறியா அப்படின்னு சுலபமா சொல்லிடலாம். ஆனா இந்த போதை மருந்து அப்படின்றது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்க.
அது நான் மறுபடியும் அதான் சொல்வேன், பெத்தவங்க அதை கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கணும். பசங்க தனிமையில் இருக்காங்களா, வந்து அப்படி மற்றவங்களோட சேராமல் தனி ரூமில் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். வந்து அரசாங்கத்து மேலே போலீஸ் துறை மேலே குறை சொல்கிறது வேறு விஷயம், நம்ம பிள்ளைய நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு கொடூரம், ஏன்னா அது உள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியில் வரவே முடியாதுன்னு சொல்லலாம், முடிஞ்சு போச்சு. அதுவும் மிக மிக வேகமாக ஒருத்தரை வந்து நாசம் பண்ணக்கூடியது. அடுத்தது அதுக்காக வேண்டி அவர்கள் எதுக்கு ஒன்றாலும், இப்போ நம்ம அந்த மதுவுக்காகவே பார்த்தீங்கன்னா குடிக்க காசு கொடுக்காத அப்பாவை தாக்கினார், அம்மாவை தாக்கினார், மனைவியை தாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து புருஷங்காரன் வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் இருக்க பெண்கள் தான் பாவம் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்துட்டாங்கன்னா இது வந்து குடிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறதெல்லாமும் நம்ம நிறைய பார்த்துருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக காசு தேவைப்படுவதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போது எதற்கும் துணிவார்கள். சமீபமாக கஞ்சா போதையில் தாக்கியது அப்படின்ற செய்திகள்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது என்னன்னு தெரியலங்க, திமுக வந்தாலே இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒரு சிக்கலாகி விடுகிறது. அதிமுக வைக்கின்ற பெரிய குற்றச்சாட்டு இதுதான், திமுக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு. விலைவாசி மற்ற விஷயங்கள், இந்த வெள்ளம் அதெல்லாம் விட சட்டம் ஒழுங்குன்றது தாங்க வந்து எல்லாரையும் பாதிக்கக்கூடியது. வெள்ளம் அப்படின்னா உங்க வீட்டாண்ட வெள்ளம் வந்தாதான் நம்ம யோசிக்க போறோம். ஆனா சட்டம் ஒழுங்கு தூத்துக்குடியில் அப்படின்னு படிச்சாலுமே நமக்கு பகீர்னு ஆகும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம குடும்பம், நம்ம குழந்தை குட்டிங்க, பொண்டு பிள்ளைங்க இவங்கெல்லாம் வெளில போறாங்களே என்ன ஆகுமோ அப்படின்னு. அதை நீங்க என்னதான் நாங்க வந்து தாக்கியவர்களை பிடித்து விட்டோம், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் அது உள்ளுக்குள்ள நம்மளை உறுத்தினே இருக்குங்க. லா அண்ட் ஆர்டருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் 40 நமதே நாளை நமதேன்றதெல்லாம் நடக்காத காரியம். இன்னைக்கு யூபியில் அந்த மறுபடியும் யோகி அவர்கள் ஜெயிச்சு வந்தார் அப்படின்னு சொன்னா அதுதான் சட்டம் ஒழுங்கு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த லிஸ்ட் கேடி லிஸ்ட்னு சொல்லுவாங்களே, போர்டு எழுதின்னு வராங்க, நான் சரண்டர் ஆக போறேன் என்ன ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறார் யாரு, இந்த கெட்ட பசங்க மத்தியில். ஜனங்க வந்து இப்ப சந்தோஷமா இருக்காங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதை புரிஞ்சிக்காம அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, ராமர் கோயிலை வச்சு ஓட்டு வாங்கினாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. சட்டம் ஒழுங்கு ஆல் செட் அண்ட் டன். முள்ளால தான் எடுப்போம், கோயிலுக்கு நாங்க ஒரு நாள் போவோம், ஆனா சட்டம் ஒழுங்கு தினிக்கும் என்ன டார்ச்சர் பண்ற விஷயம் மைண்டில். ஸோ அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஜனங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அது இல்லைன்னா அதுவும் போதை மருந்து அப்படின்னும் போது நீங்க சட்டம் ஒழுங்க விடுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சா கூட அத்தனை பெத்தவங்க வயிற்றிலும் குபீர்னு நெருப்பு கட்டுங்க, ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு. ஆனா இதை பத்திலாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா என்ன வந்திருக்கு, பாருங்க நாங்க வந்து சர்வாதிகாரியாக மாறுவோம், இது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னா கட்சியை விட்டு நீக்கிது மட்டும்தானா தெரியல. சரி விடுங்க, அது அவங்க இதை பத்தி கவலைப்படணும். சார் இன்னொரு விஷயம், இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க விஷயம் வந்து மோடியின் குடும்பம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, லல்லு பிரசாத் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல ஒரு பேரணியில வந்து சொல்லியிருக்காங்க, இவர் வந்து குழந்தை இல்லாதவர், மோடி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது பாஜக மற்றும் பொதுமக்களிடையுமே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதை காரணமா வந்து நிறைய பேர் ட்விட்டர்ல இப்படி ட்ரெண்ட் பண்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க அகைன் நான் கிரிக்கெட்டுக்கே வந்துடுறேன். சில சமயங்களில் பவுலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அப்படியே என்ன சொல்கிறது பாலை வந்து ஓரமாக போடுவாங்க, ரொம்ப வைடாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் சரி இவன் இப்படி தான் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு தயாராக இருந்து அதை ஃப்ளிக் பண்ணிவிட்டு அது 6 போகும் இல்லை 4 போகும். அந்த மாதிரியான பேட்ஸ்மேன் தான் மோடி அவர்கள். குடும்பம் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி, இந்த மாதிரி ஊழல் பண்ணுறதுக்கு ஒரு பையன், அந்த இன்னொரு பையன் அவருக்கும் இவருக்கும் தகராறு, அந்த தேஜ் பிரதாப்பா அவர் தேஜஸ்வி அவங்க 2 பேருக்குமே வந்து பிரச்சனை. இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் மோதியை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். குடும்பம் இல்லை அப்படின்றது டிஸ்குவாலிஃபிகேஷனா? ஏங்க எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து குடும்பம் இருக்க வேண்டும், இத்தனை பசங்க இருக்க வேண்டும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் சில இடங்களில் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் இருக்கணும்னா 2 குழந்தைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு. இதே சட்டத்தை வந்து பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வந்தால் அண்ணன் லல்லு அவர்கள் என்ன பண்ணுவார், எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. இருந்தாலும் அவர் இப்போ நிற்க முடியாது, ஏன்னா கன்விக்டட் அவர், அதனால் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அந்த சட்டம் வந்ததுன்னா. இதெல்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சம், அநாகரீகத்தின் உச்சம்னு தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு வந்து கேவலமாக தரம் தாழ்ந்து பேச முடியும் அப்படின்னா அதுக்கு லல்லு அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு சரியான உதாரணம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு விஷயத்திலையும் மோடி அவர்களை குறை சொல்ல முடியல.
நீங்க ஊழல் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா Development இவரே வந்து ஊழலுக்கு உள்ள போயிட்டு இப்ப பெயில வெளில இருக்கவர் தான், ரைட்டுங்களா? ஆமா. அடுத்தது அந்த ரஃபேல் சவுக்கிதார் சோர் அப்படின்னு சொன்னாரு, நல்லா வாங்கி கட்டிக்கினாரு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். அதனால அதுவும் சொல்ல முடியாது. டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணெதிர்க்க தெரியுது, Correct. ஜனங்க சொல்றாங்க. அப்ப என்னதான் குறை சொல்ல முடியும்? வேற வழியே இல்லை, இதைத்தான் சொல்ல முடியும். இப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, மோடி திரும்ப வர போறார், கன்ஃபார்மா வருவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. பயம்லாம் அதனால இல்ல. என்ன பண்றதுன்னு இல்ல பயம்லாம் இல்ல, விரக்தி. ம். நம்மளால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அது ஒரு அப்படின்றது. ஆரோக்கியமா சார்? ஒரு எதிர்க்கட்சி, பலமான எதிர்க்கட்சி இல்லாம, கடுமையான போட்டி இல்லாம இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமே கிடையாது இல்லையா? கரெக்ட். ஜனநாயகத்துல வலுவான எதிர்க்கட்சி வேணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? பாஜக என்ன பண்ணுங்க, ஒரு 370 சீட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிச்ச உடனே ஒரு 70 இல்லை 80 எம்பியை, அப்பா நீங்கள் வந்து அண்ணாட பக்கம் போங்க, நீங்கள் வந்து வலுவான எதிர்கட்சியாக இருங்க, இப்படி சொல்லலாமா? ஏங்க அது எதிர்கட்சியிலங்க கவலை பண்ணோம், ஆளுங்கட்சி கவலைப்படுவாங்களா? என்ன கதையாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாதிரி ஆயிடும் இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் டீம் எவ்வளோ எங்கேயோ இருந்தாங்க, அவங்கள எதிர்த்து யாருமே இது பண்ண முடியாது. அப்போ யாராவது சொன்னாங்களா, என்னங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம், அதை எதிர்த்து ஒரு வலுவான டீம் வேணும்னு யாராவது சொன்னீங்களா? இல்லைல்ல. அப்புறம் இப்போ மட்டும் என்ன வலுவான எதிர்கட்சி? சரி, வலுவான எதிர்கட்சி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும். சொல்லப்போனா எல்லாருமே வலுவான ஆளுங்கட்சியாக வர வேண்டும் தான் நினைப்பாங்க. நீங்க காங்கிரஸ் கிட்ட போய் சொல்லி பாருங்க, சார் நீங்க வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியாக வர வேண்டும்னு நீங்க சொல்லுங்க, ஏன் நாங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வருது பிடிக்கலையா, இப்படிதான் கேட்பாங்க. கரெக்டா? அதனால யாருமே நாங்க வலுவான எதிர்கட்சியாக வர வேண்டும்னு நினைக்கிறது இல்லை, வலுவான ஆளுங்கட்சியாக வர வேண்டும், இதான் ஆசை. ஆனா எதிர்கட்சியா ஆவதற்கு கூட தகுதி இல்லாம போயிடுது. இதுதான் நிதர்சனம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுங்க, மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். சுத்தமா ஒண்ணுமே இல்லாம, அதுவும் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் மாதிரி ஒருத்தரை வச்சுக்கணும் நீங்க வந்து வலுவான எதிர்கட்சியா, வலுவான கட்சியாவே நீங்க இப்ப இருக்க முடியல. எல்லாரும் அண்ணாட பக்கம் ஓடி நிற்கிறாங்க, இப்படியே முடியல. ஏதோ என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹாட் சேம்பருக்குள்ள போட்டு வச்ச மாதிரி இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்க நிறைய பேர். ஏன் ஒரு சில பேர் போல அப்படின்னு சொன்னா, சரி ரைட்டு, அங்க போனாலும் மரியாதை இல்லை, இங்க போனாலும் மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. ஏன்னா எத்தனை பேர் தாங்க சேர்த்துக்க முடியும் பாஜகல? ஹவுஸ்ஃபுல்லுப்பா அப்படின்றாங்க. என்ன கேட்டா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அண்ணன் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா வத்ரா, இவங்க 3 பேரை தவிர மத்தெல்லாம் போய் பாஜகவோட அட்டாச் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியை கலைச்சிடலாங்கிறீங்க. கலகி வேண்டாம். அதுக்கப்புறம் பாஜக வந்து ஒரு 500 சீட்டு ஜெயிச்சு அப்படி வந்துட்டாங்கன்னா, அப்ப என்ன பண்ணலாம், காங்கிரஸ்ல இருந்து போனவங்க எல்லாம் அப்படியே மறுபடியும் உடச்சிக்கின்னு வந்துட்டு நாங்க இப்ப வலுவான எதிர்கட்சி அப்படி சொல்லலாம். அதை தவிர வேற எதுவும் வழி இருக்கிறதா எனக்கு தெரியல லோகேஸ்வரி. அப்ப கூட வந்து அவங்க பாஜகல தான் போட்டி போடணும்னு சொல்றீங்க. வேற வழியே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், மோடி அவர்கள் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்து காங்கிரஸ் டிக்கெட்ல போட்டி போட்டாருன்னா தோத்து போடுவார் எங்க நின்றாலும். அந்த மாதிரி நிலைமை இருக்குது காங்கிரஸ் அப்படின்னாலே. நம்ம அவர் கரிஸ்மேட்டிக் லீடர், அவர் வேர்ல்டு முழுக்க கரெக்ட்டுங்க. ஆனா அவரே காங்கிரஸ் டிக்கெட்ல போய் நின்றாருன்னா ஜனங்க கடுப்பாயிருவாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து மக்களது வெறுப்பை சம்பாதித்துள்ளது அப்படின்னு சொல்றேன். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி லோகேஸ்வரி.